இஸ்லாம் சமூக சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய முன்னோர்கள் மரணத்திற்கு பின்னால் அவர்களுடைய மறுமை வாழ்க்கைக்காக தன்னுடைய வாழ்நாளில் சம்பாதித்த பொருளாதாரத்தை இறைவனுடைய பாதையில் சென்று அர்ப்பணித்த சொத்துக்கள் தான் வக்ஃபு சொத்துக்கள். இந்தியாவில் மிகப்பெரிய நிலப்பரப்பு வக்ஃபு சொத்துக்களாகவே உள்ளனர். வாழ்வில் ஒருவர் தன்னுடைய சொத்துக்களை வக்ஃபு செய்து விட்டால் மீண்டும் அவரை நினைத்தாலும் திரும்ப பெற முடியாது என்பதுதான் வக்ஃபுவினுடைய சட்டமாகும். எத்தனை ஆண்டுகள் ஒருவர் குடியிருந்தாலும் அவருக்கான சொத்தாக வக்ஃபு சொத்துக்களை மாற்ற இயலாது. இந்த நிலையை மாற்றவும் வக்ஃபு நிலங்களை திருடுவதற்காகவும் இப்போது இருக்கும் சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வர முயற்சிக்கிறது ஒன்றிய அரசு. 12 ஆண்டுகள் ஒருவர் வக்ஃபு சொத்தின் மீது குடியிருந்தால் அச்சொத்தின் மீதான உரிமைகள் அவருக்கே வழங்கப்படும் என்ற புதிய சட்டத்தை வழிவகுக்கிறது ஒன்றிய பாஜக அரசு. இந்தியாவில் உள்ள வக்ஃபு சொத்துக்கள் முக்கியமான தலைநகரங்களிலும் முக்கியமான இடங்களிலும் இருப்பதால் அவற்றை எப்படியாவது திருடு கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் பாசிச சங் பரிவார கும்பல் தீவிரமாக திட்டமிட்டு வருகிறது. அதற்காகவே சட்ட திருத்தத்தை கொண்டு வர மாவட்ட ஆட்சியாளர்களும் தீவிரமாக வக்ஃபு வாரிய பொறுப்புகளில் உட்பட்டு வருகின்றனர். இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து விட்டால் முஸ்லிம்களின் கையில் இருக்கிற ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல்களும் வக்ஃபு நிலங்களும் எளிதாக அபகரிக்கப்படும். 12 வருடங்கள் யாராவது வக்ஃபு சொத்தின் மீது குடியிருந்து விட்டால் அச்சொத்துக்களை அவர்களுக்கே கொடுத்து விடுவார்கள். நிலமற்றவர்களாகவும் வழிபாட்டு தலங்களை பறிகொடுத்தவர்களாகவும் நாம் வாழ வேண்டிய சூழ்நிலை நமக்கு இந்த சட்ட திருத்தம் ஏற்படுத்தும். எனவே இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து குரல் கொடுப்பது இந்திய குடிமகனாய் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் ஜனநாயகத்தை நேசிக்கும் ஒவ்வொரு மனிதனின் மீதும் உள்ள கடமையாகும். ஏழை எளியவர்களுக்காக, அனாதைகளுக்காக நம்முடைய முன்னோர்கள் கொடுத்து சென்ற இந்த சொத்துக்களை யாராலும் வசப்படுத்திக் கொள்ள இயலாது. மேலும் இந்தியாவில் வாழும் அனைத்து மக்களும் தன்னுடைய மத சுதந்திரத்தின் அடிப்படையில் வாழ்வதற்காக இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கிய உரிமைகளை பறிக்கும் வக்ஃபு சட்ட திருத்தத்தை எதிர்த்து நம்முடைய எதிர்ப்புகளை பதிவு செய்வோம். எப்படி சிஏஏ சட்டத்தை எதிர்த்து நம் நாடு முழுவதும் ஒருங்கிணைந்து போராடியதோ அதே போல் வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து ஒரு பெரும் போராட்ட இயக்கத்திற்கு முன்னிட வேண்டும் என்று இறுதியாக அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்போம், நீதியின் பக்கம் நிலைத்து நிற்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.